இந்தியன் தாத்தா ஃபர்ஸ்ட் பார்ட்ல எவ்வளவு சூப்பரா இருந்தாப்ல, இந்த பார்ட்ல திருநாய் மாதிரி ஆகிட்டாங்க. அவர் ஆக்சுவலா திருத்தரவா சுத்த விட்டாங்க. மனசு கஷ்டமா போச்சு. இதுல வேற பார்ட் 3க்கு வேற லீடு கொடுத்து வச்சிருக்காங்க. சுத்தமா பிடிக்கல படம். இல்ல மியூசிக் கூட ஃபர்ஸ்ட் பார்ட் தான். நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஏஆர் ரஹ்மான் போட மியூசிக் அங்க இங்க வந்துட்டு போகும். அதுக்கு கிடைச்ச அப்ளாஸ் இந்த படத்துல இல்ல. கதறல் சாங் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. கமலோட ஆக்டிங் நல்லா தான் இருந்தது ப்ரோ, நல்லா தான் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கெட்டப் வயசு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இதை கம்பேர் பண்ணும்போது வயசு குறைஞ்ச மாதிரி தெரியுது, வயசு ஏறின மாதிரி தெரியல இவங்க. அதில் ரெண்டாவது லிப்சிங் இஷ்யூ நிறைய இருக்கு. ஒரு சில சீன் நல்லா இருக்கு. படம் மொத்தமே ஒஸ்ட்னு சொல்ல முடியல. ஓவரால் ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியில வரும்போது ஒஸ்டா தெரிஞ்சது தவிர படத்தில் நிறைய சீன் ஒரு செட்லாம் போட்டிருந்தாங்க. அம்பானியோட கல்யாணத்தெல்லாம் ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு கோல்டன் ரூம் மாதிரி ஒரு செட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. வேற லெவலில் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்கு படத்தில். ஒரு சில கூஸ்பம்ப் மூமெண்ட்லாம் இருக்கு படத்தில். ஆனால் என்டையராக ஒரு படமாக பார்த்துட்டு வெளியில வரும்போது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல. நம்மள அப்படிதான் சொல்லணும், ஓப்பனாக சொல்லணும். ஏன்னா சங்கரோட படம் அப்படின்னாலே ஒரு தடவை பார்த்தா திருப்பி இன்னொரு தடவை பார்க்கலாமா அப்படின்னு தோணும் அவரோட படங்கள். இந்த படத்தை ஒரு தடவையே பார்க்க முடியலன்றது தான் உண்மையான கருத்து. மொக்கதான் படம். அதுதான் அவங்களெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு ட்ரைலர்லேயே நம்ம பார்த்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்துச்சு பார்ப்போன்ட்டு. பட் ஆனால் விவேக் சார்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஓகே, அப்படியே அவரும் இப்போவும் நம்மளுடைய அடுத்தடுத்த படங்களில் வருவார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாலும் அவர் திரும்பி பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லை. பட் ஆனால் எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. நடிப்பை பற்றி யாரையும் குறை சொல்ல முடியாது, சூப்பராக இருந்துச்சு. கான்செப்டும் நல்ல கான்செப்ட் தான். பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து மெகா சீரியல் மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப லென்த், ஒரு சினிமா பயங்கரமா விட்டாங்க, அலற விட்டாங்க நம்மளெல்லாம். அந்த அளவுக்கு மொக்கன்னு சொல்லணும் படம். அப்படி இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அவங்கள காமிச்சிருக்கலாம் சரிங்களா. ஆனால் வந்து அவங்க தேவைப்பட்ட இருந்தாங்க எங்க இருக்காங்க அப்படின்றது காமிச்சிருக்கலாம். பட் ஆனால் காமிக்கல. ஓகே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓவரால் ஓகே தான். என்ன சொல்றது, சங்கர் நம்மளை ஏமாத்துன்னு சொல்றதா, அனிருத்த தன்னை பெரிய மியூசிக் டைரக்டர்னு அவர் ஆள் மனசில் போய் யாரோ சொல்லிட்டு வந்ததை சொல்கிறதா, இல்லை ப்ரொடியூசர் தெரிஞ்ச நம்ம இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை செலவு பண்ணுறோன்னு சொல்கிறதா, இல்லை நான் வாங்கின இன்டர்வலில் வாங்கின போண்டா அழுவி போய் தூக்கி போட்டு போனேன்னு அதை சொல்கிறதா, இல்லை வெளியே விடுங்கடான்னு கத்துறது சொல்கிறதான்னு புரியல. படம் டிசப்பாயின்மெண்ட்டை ஏற்பட்டுச்சு. இது இந்தியன் 2 இல்லை, இது வந்து அன்னியன் பார்ட் 2. நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன், அன்னியன் ஃபஸ்ட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்தியன் 2ல எடுத்தா நான் என்னத்தான் சொல்கிறது. பிரகாஷ் ராஜ், விவேக்கு, கருட புராணம், பாபி சின்ஹா, விவேக்கு, வர்மக்கலை புராணம், இதுதான் இந்த படம். அதில் நாச்சும் நல்லா செலவு பண்ணியிருப்பார். அது கூட ஒன்றும் இல்லை. அதில் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்ட்டு தான் மனோபாலா சாரும் விவேக் சாரும் இறந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணும். எனக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் தெரியாதுப்பா. ஆனால் ஒன்று சொல்கிறேன், செம்மையாக காண்டான நம்ம வச்சு ஏமாத்தினா மாதிரி இருந்தது. ஒருவேளை பபுள் காம் போட்டுனே படம் எடுத்தாரான்னு தெரியல, நம்ம வாயிலேருந்து முட்டை வருது. கோவத்தோட வெளிப்பாடுனா எப்போவுமே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பிடிச்சவங்க மேலே தான் கோவப்படுவோம். கமல் சாருக்கு இந்த படத்தில் நிறைய போர்ஷன் இல்லை. ஒரு பேட்டரிக்கு ஒரே ஒரு வீல் இருக்கிற இதுவை வச்சு பாதி ஃபுல் கிளைமேக்ஸே முடிச்சிட்டாங்க. அந்த பேட்டரிக்கு அந்த ஓடுதில்ல, அது அதிகபட்சமாக இங்கேருந்து அந்த மொனவை போகிறது யாட்டியுமே கீழே தள்ளி விட்டுரும். ஆனால் அதை வச்சு அவர் ட்ரெயினில் போகிறாரு, ஓடியாராரு, அங்கே சுற்றுறாரு, ரிவர்ஸ் அடிக்கிறாரு, இதெல்லாம் பண்ண சினிமாட்டிக்னாலும் ஓகே. பட்டு அறிவியல் பூர்வமாக எடுக்கிற சங்கர் சார் படத்தில் ஒரு சாத்தியம் இருக்கணும்ல. பிரம்மாண்டமான ஒரு டைரக்டரு அபாண்டமாக ஒரு படம் எடுத்து வச்சுக்கிறாரு. சீன் படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பாட்டு இருக்குப்பா, அந்த சீனாக இருக்கும். அது 2 பீஸில் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அது இவர் எடுக்கக்கூடாதுல்ல, இவர் நல்லதை பற்றி பேசுகிறவர்ல. அந்த மாதிரிலாம் கேரக்டர் எடுத்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஃபேமிலியோடு வந்து பார்க்க முடியுமா 2 பீஸ்லேயே? அதுவும் அந்த மேலே ஆமியை வேற ஓட விட்றாங்களா க்ளோஸ்அப் வச்சு. அதெல்லாம் ஃபேமிலியோடு வந்து சத்தியமாக பார்க்க முடியாது, முகம் சுடிக்கிற மாதிரி இருக்கும். 3 கொடுக்கலாம்பா, 10க்கு இல்லை 100K கொடுக்கலாம்பா. நன்றி. வாட்ச் பண்ணலாம். அண்ட் ஏஐ நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க விவேக் சாருக்கு. அண்ட் மியூசிக்கும் நல்லா இருக்கு. பட் வென் கம்பேர் டு இந்தியன் 1 வந்து லைக் இந்தியனோட 2K கிட்ஸ்க்கு வந்து இது மேபி ஒரு நல்ல அட்வைஸாக இருக்கலாம். என்ன சார்? அது எல்லாமே நல்லா பேசியிருக்காங்க. அது இந்த ஜென்ரேஷனுக்கு மேபி ஒரு நல்ல இதுவா நியூஸாக போகுது. அது எல்லாருக்குமே அது தெரியணும் கண்டிப்பா. யா எல்லா சாங்ஸுமே நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருக்கு. இந்தியன் 1 and 2 நிறைய சீன்ஸ் வருது, நிறைய சீன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். யா ஷூர்.
இந்தியனுக்கு ஒரு ஏஜ் ஃபேக்டர் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கா இல்ல ஓவரா? இல்ல சில சீன்ஸ் வந்து மேபி கமல் சார் இப்ப ஏஜ் ஆனனாலே அந்த இது இல்ல, அது இல்ல. என்ன சார்? மேபி 6.